ஹாய் காய்ஸ், குட் மார்னிங் அண்ட் ஹாப்பி சண்டே. ஸோ இன்னைக்கு நானும் என் ஒய்ஃபும் மார்னிங்கே ஜஸ்ட் ஒரு வாக் போயிட்டு வரும்போது கொஞ்சம் யூட்டிலிட்டிஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். அண்ட் இன்னைக்கு எங்களோட ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறத வாங்க. இது வந்து நேற்று நாங்கள் வச்ச வரகரிசியோட பழைய கஞ்சி. ஸோ அதுக்கு தொட்டுக்க வந்துட்டு நேற்று வச்ச மீன் குழம்பும் கொஞ்சம் பாயில்டு எக்ஸ். காய்ஸ், இந்த மாதிரி வரகரிசிலாம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த டைமில் ரொம்ப ஹீட் இருக்குது இல்லைங்களா? ஸோ கோயம்புத்தூர்லேயே சரியான ஹீட் இருக்குது, உங்கள் ஊர்லேயும் நிறைய ஹீட் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மில்லட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது இன்னமும் நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி கஞ்சி வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா வெறுமனையாக மோர் மட்டும் ஊற்றி குடிக்கிறதுக்கு பதிலாக அது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம், அப்புறம் நாங்கள் இங்கே ஸ்பெஷலாக வந்துட்டு காந்தாரி மிளகுன்னு சொல்லுவாங்க, கேரளாலலாம் கொஞ்சம் ஃபேமஸ். ஸோ அதுவுமே கொஞ்சம் போட்டு உப்பு போட்டு வச்சுருக்கோம். காய்ஸ் வாங்க நம்ம குடிக்கலாம். ஸோ செம்ம டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக ஒரு ட்ரிங்க்கு. ஸோ நான் குடிச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பர், செம்மையாக. இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி குடிக்கும்போது செம்ம சில்லுன்னு இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். ஈவன் நம்ம சாப்பிட்டதுக்கப்புறமே அந்த அளவுக்கு நம்மளுக்கு பசி தெரியாது கிடையாது. ரொம்பலாம் அடிக்கடி பசி எடுக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரிலாம் இருக்காது. ஜஸ்ட்டு நம்ம சாப்பிட்றதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 4 to 6 hours வந்துட்டு நம்மளுக்கு சாலிடாக பசியே இல்லாமல் இருக்குது. நம்மளோட விவசாயிக்கிட்டே கிடைக்குது. ஸோ இது நம்ம ஊர்லேயே விளைய வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள்.